ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு தெய்வத்தோடு கூட உறவு இல்லாமல், அந்த இயேசுவுடைய உறவு இல்லாமல் நம்மால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அது நீங்கள் யாரானாலும் இருக்கலாம். இன்னும் பல வருஷங்களில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேடி தேடி, இல்லை நான் இயேசு இல்லாமல் நான் இன்னும் சில காரியங்களை செஞ்சுட்டு வந்துடுறேன், அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு இன்னும் நீங்கள் போயிட்டு வந்தாலும் உங்கள் வாழ்நாள் தான் வீணாகுமே ஒழிய நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து போகக்கூடிய அந்த ஒரு இளைப்பாறுதல், அந்த ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை, ஒரு தெய்வத்தை கண்டுபிடிச்ச ஒரு திருப்தி, ஒரு தெய்வத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஜீவன் உங்கள் வாழ்க்கையாக மாறுவது கடினமாயிரும். ஆகையினால தான் சீக்கிரமாக, எவ்வளோ சீக்கிரமாக ஆண்டவரே இயேசுவே என்னுடைய ஆண்டவர், இயேசு தான் எனக்காக கல்வாரியில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், அதன் மூலமாய் வந்திருக்கிற நன்மை என் வாழ்க்கை, நான் எடுக்கிற அந்த ஒரு தீர்மானம் என் தலைமுறையுமே பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால தான் இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது அவசியம். இப்படி இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆகையினால தான் ரட்சிப்பு அப்படிங்கிறது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகள் இருந்தும் பொல்லாப்பில் இருந்தும் ஆதாம் பாவம் செய்ததுனால் வந்த எல்லா விளைவுகள் இருந்தும் இந்த தலைமுறை பாதுகாக்கப்படுது. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இப்போ ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த பூமியில் பரலோகத்துக்கு போகிறதுக்காக காத்திருக்கும்படி ஆண்டவர் ஒரு அழைப்பு தரல. பரலோகம் உங்களுடைய லெக்கா இருக்கக்கூடாது. பரலோகத்தை இந்த பூமியில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர்றது உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். ஸோ அதுதான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஆலோசனை. அப்போ நான் அப்படி இருக்கலாமா, நான் என்னால் வெற்றியோடு கூட வாழ முடியுமா, என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ தோத்துக்கிட்டு இருக்கேன், தோல்விக்குனே நான் திறந்துருக்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லா நஷ்டங்களும் தரித்திரத்திற்கும் மற்றவங்கெல்லாம் என்னை பார்த்து பழி சொல்லக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை மோசமாக போயிடுச்சு, இனிமேல் என்னங்க இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போய் சேர வேண்டியதான், அப்படி நம்பிக்கை இழந்து போய் உடைக்கப்பட்ட நிலைமையில் நம்ம உட்காந்துருப்போம் பாருங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, எந்த மனிதனையும், எப்படிப்பட்ட மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளே வருது. ஆகையினால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சுற்றி இருக்கிற மனுஷங்க பேசுகிற பேச்சு, அவர்கள் பார்க்குற அந்த பார்வையின்படி நீங்கள் உங்களை பார்க்கக்கூடாது. தேவன் உங்களை எப்படி பார்க்குறார் அதை காண்பிக்கிற இடம் தான் சபை. அப்போ மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சிலுவையின் மூலமாய் ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய நன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அப்படின்னா முதல்ல வேதத்தோடு கூட எனக்கு ஒரு உறவு உண்டாகணும். இந்த வேதத்தை நான் தியானிக்க, இந்த வேதத்தோடு கூட நான் பழகும் பொழுது, இந்த தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க கேட்க என் ஆவியில் ஒரு பலன் வருது. என்னை நான் அப்படி பார்க்க முடியாத அந்த எல்லையை கூட என்னால் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் எனக்குள்ளே உண்டாகுது. ஆகையினால தான் இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறது அவசியம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேவனால் அனுப்பப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதம், தேவனுடைய வார்த்தை. கடவுளை நான் எங்கேயாவது நான் கண்டுபிடிக்கணும், எப்படியாவது நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி உலகம் முழுசும் தேடுறோம். நம்மளே வருத்திக்கிறோம், விரதம் இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம், இன்னும் என்னென்ன செய்யணுமோ நம்மளை காயப்படுத்திக்கிறோம் கடவுளுடைய கிருபையை அருளை பெற்றுக்கொள்றதுக்காக. ஆனால் இது எல்லாம் செஞ்சு பார்த்தாலும் என் வாழ்க்கை நான் எதிர்பார்க்கிற அந்த அருள் இல்லை, என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. காரணம், என்னையே நானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது, என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஆகையினால தான் ஒரு ரட்சகர் இந்த பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது. அவர் சாதாரண ஒரு மனுஷனா இல்லை, ஒரு தேவன் இந்த பூமியில் மனிதனாய் வரணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காப்பாற்ற முடியாது. இந்த பூமியில் வேணா உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், உதவி செய்யலாமே ஒழிய பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் கண்ணுக்கு தெரியாத அசுத்த ஆவியினுடைய பிடியில் இருந்தும் ஒரு மனிதனை காப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில் வந்தவர். இன்னைக்கு அநேக காரியங்களை இன்னைக்கு செஞ்சிருக்கிறார். செய்து முடிக்கப்பட்ட காரியங்கள் என்னன்னு நான் அறிந்து கொள்ளணும். அப்படின்னா இந்த இயேசுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்து மறுபிறப்பு, ஏற்கனவே நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன், ராஜ்யத்தில் இருக்கிறேன், இருளின் ராஜ்யத்தில் இருந்து இந்த ராஜ்யத்துக்கு நான் வரணும்னா செத்து பிழைக்கணும். அதுக்கு பேர் தான் ஞானஸ்தான உடன்படிக்கை. ஞானஸ்தானங்கிறது பாவத்துக்கு செத்து, இதுவரைக்கும் நான் வாழ்ந்திருந்த பழைய வாழ்வுக்கு செத்து, பழைய என் மேலே அதிகாரம் செலுத்தி இருந்த ஒரு ஆஃபீஸராக இருந்த உலகத்தின் அதிபதி பிசாசுக்கெல்லாம் நான் செத்ததுனால இன்னைக்கு தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன் இதே உலகத்தில். அப்போ இன்னைக்கு என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், என்னுடைய ஆசை, விருப்பம், தரிசனம், என் வாழ்க்கையினுடைய நோக்கம் எல்லாமே தேவனுக்காக, தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நோக்கத்திற்காக, திட்டத்திற்காகவே என் வாழ்க்கை கடந்து போகணும். ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிற. சத்தான் நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டு வருகிறோம். நம் பாவம் மன்னிக்கப்பட்ட சந்ததி. நான் ஏதோ ஒன்று பீடியை விட்டேன், நான் பொடியை விட்டேன்றதுனால என் பாவம் மன்னிக்கப்படுறதில்ல. சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால நான் பாவம் மன்னிக்கப்பட்டேன். அப்படி பாவம் மன்னிக்கப்பட்டதுனால இந்த பாவ செயலில் இருந்து நான் விடுதலையாக்கப்படுறேன். பாவம் வேற, பாவ செயல் வேற. பாவ செயலை வச்சுட்டு இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பாவம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாவ செயல் இல்லை, நான் பாவியாக இருக்கிறதுனால அந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் மாற்றப்படும் போது என் செயல் மாற ஆரம்பிச்சிடும். ஆமே,
விசுவாசிங்க. நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே நீங்க மாற்றப்பட்டீங்க. அடுத்து தெய்வீக சுகம். இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுதெல்லாம் அப்படியே ஏதோ இருக்கிறத அப்படியே அனுபவிச்சுட்டு சகிச்சுட்டு அப்படியே போய் சேர்ந்துடலாம். அது வியாதி வந்தால் தானே சாக முடியும். நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகமாக இருக்குது. எப்படிங்க நம்ம செத்தா தானே விடுதலை ஆகும், அப்போ சாகிறதுக்கு வியாதி வரணும் இல்லையா? வியாதி வந்தால் தான் சாவோம், வியாதினால தான் சாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் ஒரு பொழுதும் அப்படி வைக்கல. தேவன் தெய்வீக சுகத்தை தந்திருக்கிறார், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்து நித்திய ஜீவன். தேவனோடு கூட தேவ ரகமான ஒரு வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்குள்ள இயேசு இருந்தார்னா என்ன செய்வாரோ அதை உங்களால் செய்யக்கூடிய அந்த ஆற்றல், ஒரு தெய்வத்தினுடைய திராணி ஆற்றல் நமக்குள்ளாக இன்னைக்கு வந்திருக்கிறது. விசேஷமா அடுத்து இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பண விஷயத்துல நான் என்ன செய்யறது? எல்லாரும் போல நான் படிக்கல, எனக்கு அறிவு வரலங்க, எனக்கு அங்கே கிளாஸ் நடத்தும் போது எனக்கு மனசு ஒப்பலை, என்னால் போக முடியல, ஸோ அதனால் எனக்கு படிப்பை பாதியில் போயிடுச்சு, பெருசாக எனக்கு திறமை இல்லை, அல்லது அந்த திறமையை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வயசுலாம் போயிடுச்சு, எங்கள் வீட்டில் வசதி இல்லை, எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரிலாம் என்னைய அந்த அவங்கள போல் படிக்க வைக்கல, இவங்கள போல் எனக்கு அந்த திறமையெல்லாம் கற்றுக் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் வந்து நிற்கிறேன், ஆனால் எனக்கு வருமானம் பத்தலை, தரித்திரம் என் வீட்டில் இருக்குது, மனைவிட்ட போனால் மரியாதை இல்லை, பிள்ளைகளுடைய ஆசையை என்னால் தீர்த்து வைக்க முடியல, என்னையும் நானே காப்பாற்றிக்கிற முடியல, எனக்கு நானே பாரமாக இருக்கிறேன். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், எல்லாவற்றுக்கும் உதவும். அப்படி உதவி செய்யக்கூடிய பணம் நம்மளிடத்துல இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். இன்னும் சொல்ல போனால் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அதான் ஏற்கனவே பார்த்தோம், இயேசு ஏழைகளினுடைய சாமி இல்லை, இயேசு ஐஸ்வர்யவான்களுடைய தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவரே ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். பூவோட சேர்ந்த நாரும் அது நாறு, அதுக்கு மனமே கிடையாது, ஆனால் அது பூவோடு கூட ஒட்டி இறைஞ்சு நிற்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த நாரை எடுத்து மோந்து பார்த்தா கூட அப்படி மணக்குது. இயேசுவோடு கூட சேர்ந்த நீங்களும் ஐஸ்வர்யவான்களாகத்தான் இருக்கணும், இருக்க முடியும். ஆகையினால தான் நம்ம ஏதோ ஒரு கள்ள உபதேசம் பண்ணுறோம், அந்திகிறிஸ்து உபதேசம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு கொஞ்சம் சந்தேகம் இல்லாமல் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு பாருங்கள், இது உண்மைதானா, அப்படித்தானா? பணம் காசு இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுடைய வேதனை வழி என்னன்னு புரியும். இருந்துட்டு நான் ஏதோ ஒரு புதிய உபதேசத்தை சொல்கிறேன்னு சொல்லி கடவுள் சொல்லாத ஒரு காரியத்தை நான் சொல்லி என்னைய பெரிய ஆளை காட்டுறதில்ல. இயேசு பெரியவர், அந்த பெரிய தேவன் உங்களை பெரியவரா ஆக்கி இருக்கிறார். ஆகையினால தான் உலகத்தில் இருப்பவன் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உலகத்துக்கு தெரியாது அவரை, ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆனால் பெரியவர் உள்ள இருக்கிறதுனால இப்போ நீங்கள் இந்த உலகத்துக்கு பெரியவராக இருக்கிறீங்க. ஆமே, நீங்கள் பெரியவராக இருக்கணும் எல்லா விஷயத்திலும். ஞானம், புத்தி, அறிவு, அன்பு, இரக்கம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் நீங்கள் நன்றாக இருப்பதற்கு தான் இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஒரு தெய்வத்துடைய வேலை நடந்திருக்கு. ஆகையினால இதை நம்ம துணிகரமாக நாம் இதை அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவரே, எனக்காக இல்லை, என் குடும்பத்துக்காக இல்லை, உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக நான் ஐஸ்வர்யவனாக இருக்கணும். வாசிங்க லூக்கா 12ஆம் அதிகாரம் 29 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் தேடி வந்த அந்த தெய்வம் உங்களுக்கு இது எல்லாமே வேணும்னு சொல்லி அவர் அறிந்து இருக்கிறார். அறிவுள்ள ஒரு தெய்வத்தை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், அவரைத்தான் நான் ஆராதிக்கிறேன், அவர் தான் எனக்கு ஆண்டவராக இருக்கிறார். எது மேலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும், எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் அப்படின்னு சொல்லி உலகம் எதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்கோ அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தேவைன்னு சொல்லி அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் தான் என்னுடைய இயேசு. இவை எல்லாம் உங்களுக்கு வேண்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இல்லை. இதெல்லாம் உனக்கு வேணாம், இதெல்லாம் உனக்கு பாவம், நல்ல ட்ரெஸ் உடுத்திடக்கூடாது, நல்ல வீட்டில் இருந்துடக்கூடாது, பார்க்கறதுக்கு அலங்காரமாக இருந்துடக்கூடாது, ஆடம்பரமாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் உங்களை ஏதோ ஒரு பக்திக்குள்ளேயும் ஏதோ ஒரு மதத்துக்குள்ளே கொண்டு வரல. ஆகையினால தான் இயேசு வேற ஏதோ ஒரு மதத்தில், இன்னைக்கு மதம் அப்படின்னு சொன்னாலே கிறிஸ்துவத்தையும் மதத்தில் வச்சுட்டாங்க. கிறிஸ்துவ மதவாதிகளும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மதத்துக்குள்ள தேவன் இல்லை. இயேசு ஒரு பொழுதும் கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்க வரல. இதில் தொடர்ந்து வாசிங்க அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏன் அப்படின்னா அவர் ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜா என் தேவைகளை அறிந்திருக்கிறார்.
அது வேண்டாம் இது வேண்டாம், நான் கிறிஸ்தவ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இதை கழட்டிட்டேன், அதை விட்டுட்டேன், இப்போ நான் இப்படி என்னை தாழ்மையின் ரூபம் எடுத்துட்டேன், துறவரம் பூண்டுட்டேன். மதத்துக்குள்ள உங்களை கொண்டு வர்றதுக்காக இயேசு இந்த பூமியில் வந்து மரிக்கலை. மாறாக உங்களை இந்த பூமியில் செல்வ சீமானாக மாற்றும்படி. ஏன் அப்படின்னா, ஏன் இது ஆண்டவருக்கு அவசியம்? அப்படித்தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். என்னை ஆண்டவர் அப்படிதான் சிருஷ்டித்திருக்கிறார். 2 காலோடு 2 கையோடு கூட இந்த பூமியில நான் வாழ்ந்தான் ஆகணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்னை உண்டாக்கி இருக்கிறார். இது இல்லாமல் நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று பண்ணுறதில்ல. ஏன்னா அது தேவை, எனக்கு இப்படி தேவை. விலங்குகள்னா அது 4 காலில் நடந்தாகணும். நான் இப்படித்தான். அதே போல தான் பணம் எனக்கு தேவை. பொருளாதாரம் நிறைந்திருக்கிற உலகம், பொருளாதாரம் தான் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த உலகத்தை நீங்கள் இயக்கணும், நீங்கள் ஆளுகை செய்யணும்னா நீங்கள் ராஜாவாக இருக்கணும். ராஜாவாக இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஐஸ்வர்யவான்கள், தேவனுடைய எல்லா விதமான ஆஸ்திக்கு சொந்தக்காரர்களாக இருந்து தேவ ராஜ்யத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும். அப்போ என் தேவைகளை அறிந்த ஒருவர் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் சொல்லி இது எல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி விரும்புகிற ஒரு தெய்வத்தை நீங்கள் வச்சுட்டு நீங்களே உங்கள் தேவையை சந்திக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உலக மனுஷர்களுக்கும் நீங்களும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்லி விடுகிறார், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், நாடி தேடி அலைகிறார்கள். ஆனால் நீங்கள் இதற்காக உண்டாக்கப்படலை. உங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்குது, பெரிய ஒரு நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக, தேவனுடைய ஆசைக்காக, தேவனை போல இந்த பூமியில இயங்கும்படி தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களை கொண்டு இந்த இடத்துல இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது அந்தந்த நோக்கத்துக்காக செயல்படணும். இப்போ இந்த இடத்துல பார்க்குற எல்லா பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, அது வேலையை செய்யணும். நிறைய பேர் இருக்கிறனால எல்லாரும் சேர்ந்து ஒரே வேலையை செய்யறதில்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை செய்வதற்கு அதுக்கான ஆதாரம். இப்போ மைக்கு வேலை செய்யணும்னா கரண்ட் வேணும், மிக்சர் இருக்கணும், பேட்டரி இருக்கணும். அப்போ இது வேலை செய்யறதுக்கு இதெல்லாம் தேவை என்று இதை வாங்கும் போது எனக்கு அறிவு இருக்குது, கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்காமல் இருந்துட்டு நான் இதை யூஸ் பண்ண முடியாமலாம் இருக்கிறேன். ஆனால் இதை நான் மிஸ்யூஸ் பண்ணுறேன். எனக்கே ஒரு அறிவு இருக்குது. வாங்கி இதை தூசி பிடிக்க தான் போட்டிருப்போம். ஆண்டவர் உங்களை தூசி பிடிக்க போடலை. ஆகையினால தான் சிலுவையில் வந்து அதுக்கான கரையத்தை கொடுத்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு பணம் தேவை, குடும்பம் நடத்துவதற்கு பணம் தேவை, பிள்ளை வளர்ப்பதற்கு, செல்வமாய் அவர் சொன்ன எல்லா வாழ்க்கையும் செய்து முடிப்பதற்கு ஐஸ்வர்யம் தேவை என்பதை அறிந்த ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறீங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்போ இந்த மைக்கு வந்து பேட்டரியை அது போய் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது போய் தேடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலையை செய்ய முடியாது. அதை வாங்கினவருக்கு அறிவு இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா பேட்டரியை கொண்டு வந்து போட்டுட்டு பேசும்போது தான் யூஸ் ஆகுது. என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். கொரிந்தியரில் போட்டிருக்கு, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஆகையினால் உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை எப்படி மகிமைப்படுத்துறது? அவர் என்னவெல்லாம் ஆசையாக இருக்கிறாரோ, என்னை குறித்து சித்தமாக இருக்கிறாரோ அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து காட்டுறது தான் தேவனை மகிமைப்படுத்துறது. மகிமைன்னு சொல்லி 1000 மகிமை சொல்றதுனால தேவன் மகிமைப்படுறதில்ல. அவர் இருதயத்தை புரிஞ்சு அவருடைய உயிர் நாடி என்னவா இருக்குது, இயேசு எதுக்காக வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அதிலிருந்து என் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இதே மத்தேயு 6:31 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவரை லைவா பாருங்க. உங்கள் தேவன், நீங்கள் தேடி வந்த தெய்வம் இவை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் தர்றதை போய் நீங்க போய் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் உங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாருன்னா அந்த சொத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? திறந்துருக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ அது உங்களிடத்துல வர்றது அப்படிங்கிறது ஏற்ற காலத்தில் அது கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த சொத்தை எப்படியாவது நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக, ஏற்கனவே உங்கள் பேரில் இருக்கிறத நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அறிந்திருக்கிறா. ஆகையினால நீங்கள் என்ன செய்யணும்னா 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்தாருக்கு தேடி தேடி அடைகிறது நமக்கு கூட கொடுக்கப்படுகிறதா இருக்கு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது தேவ ராஜ்யத்தை தேடுறது. அதனால தான் தேவ ராஜ்யத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். தேவ ராஜ்யம் அப்படிங்கிறது தேவனுடைய ஆளுகை.
அப்ப பரலோகத்தில் இருக்கிறவர் இந்த பூமியிலேயே இறங்கி வந்து இன்னைக்கு உங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள், உங்களுக்குள், பிரியமானவருக்குள் சொல்லி வேதம் எங்கெல்லாம் போட்டிருக்குதோ, அப்ப நீங்க இங்க இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப பரலோகத்தில் யார் இருக்கா? பரலோகத்தில் யார் இருக்கா? பரலோகத்தில் இருக்கிறவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. இப்ப நீங்க பரலோகத்துக்கு போகணுமா? பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. எனக்குள்ள இருக்கிறவர் எதுக்காக எனக்குள்ள இருக்கிறாரு? இந்த உலகத்தை பரலோகமா மாற்றுவதற்காக. அப்ப அவருடைய ஆளுகை எனக்குள்ள வரணும். அவருடைய ஆட்சி, அவருடைய வார்த்தையை கொண்டு, அவருடைய வல்லமை, அந்த அதிகாரத்தை கொண்டு இந்த பூமியில நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. ஆகையினாலதான் பரலோகத்துல எது இதெல்லாம் முக்கியம்னு சொல்லி இங்க இருந்து பார்த்துட்டு பரலோகத்தை அப்படி எட்டி எட்டி பார்க்கறது இல்லை. மாறாக ஆண்டவர் இந்த பூமியில எனக்குள்ள நீர் வந்திருக்கிறீர், நான் ஒரு தெய்வத்தை உடையவனா இருக்கிறேன், நான் ஒரு தெய்வத்தை, அவருடைய அபிஷேகத்தை நான் சுமந்து போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே என்னை நீங்க நடத்துங்க. எவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள் அவர்களே தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அநேகர் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வயசாக இருக்கான குழந்தையாவே இருப்பாங்க. ஏன்? நடத்தப்படுறது ஆவியானவராக இருக்காது. அவனுடைய சுய நடத்தும், சுற்றி உள்ள மனுஷங்க நடத்துவாங்க. நம்முடைய தாத்தா பாட்டி நம்மளை நடத்துறது, நம்முடைய பாரம்பரியம் நம்மளை நடத்துறது அது இல்லை. என்னை ஆளுகை செய்கிறவர் இயேசு. அப்படிப்பட்ட நடத்துதலுக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது இப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுறான். ஆகையினால்தான் அவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்க பழகிறது. வாழ்க்கை எளிதாய் மாறும். இன்னைக்கு இயேசுக்குன்னு வந்துட்டு பழைய வாழ்க்கை, என் ஆத்துமாலேருந்து பழைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது மருவம் உள்ள உண்டாகாது, மனம் புதிதாகல. ஆனா ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கான், சர்ச்சுக்கு போறான், கடவுள் சொல்றதெல்லாம் செய்யறான். ஆனா தேவனுடைய வார்த்தை அவனை நடத்தல. வாழ்க்கை தோத்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கும். கேள்வி வந்துடும், நானும் சர்ச்சுக்குத்தானே போறேன், நானும் ஜெபம் தானே பண்றேன், என் வாழ்க்கை மாத்திரம் ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்குது? அப்ப கடவுள் என்னை சோதிச்சுக்கிட்டே இருக்கார் இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது கடவுள் இருக்கிறாரா? யாருக்கு? ஞானசனம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு வார்த்தைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் இப்படி ஒரு முறுமுறுப்பு வர ஆரம்பிச்சிடும். காரணம், ராஜ்யத்தினால் நடத்தப்படலை, ராஜ்யத்தை குறித்த அறிவில்லை. தேவன் சொல்லக்கூடிய முதலாவது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதுக்கு கொடுங்க. இல்லை எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அது முக்கியம், இது முக்கியம், எல்லாமே உங்களுக்கு வேண்டியவைகள் என்று அவர் அறிந்திருக்கிறார். அறிந்து அவர் சொல்றார், முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். தேடுங்கள் அப்படின்னா எல்லாமே இருந்தாலும் குடும்பம்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆகையினால நம்ம எவ்வளவு பெரிய இடத்துக்குள்ள போனாலும், இல்லை இந்நேரம் என் மனைவியை தேடிட்டு இருப்பான், என் பிள்ளை என்னை தேடிட்டு இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அந்த மனுஷன் வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் முடிஞ்சிடுச்சு, வீட்டில் பிள்ளைங்க தேடுவாங்க, ஸோ ஒரு காரியம் நம்ம செய்யணும். முதலாவது அந்த இடத்த ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் அனுபவிங்க, நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, நல்லா விளையாடுங்க, இந்த பூமியை நல்லா அனுபவிங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். அதுதான் தேவ ராஜ்யத்தை தேடுறதுன்னா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். என் தகப்பனுக்கு இது ஓகே, நான் என்ஜாய் பண்றதுக்கு தான் இதெல்லாம் தந்திருக்கிறார். எல்லா இடத்துலையும் நான் படிக்க வந்திருக்கிறேன்னா தானியேலை பார்க்கலும் எழுதுவதிலும் கற்பதிலும் 10 மடங்கு நான் சமர்த்தனா இருந்து காட்டணும். ஏன்னா தேவ ராஜ்யத்திற்கு இது அவசியம். வேலைக்கு போறீங்களா? சாதாரண கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருந்து தேவ ராஜ்யத்துக்காக இதில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு நான் ஏறி வர பண்ணுகிற தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஏன்னா அது தேவ ராஜ்யத்திற்கு இது அவசியம். இதுதான் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுறது. குடும்பம் நடத்துறீங்களா? சந்தோஷமா நடத்துங்க. கணவனை நேசிக்கிறது, மனைவியை நேசிக்கிறது, பிள்ளைகளை நேசிச்சு அந்த வீடு பரலோகமாய் மாறட்டும். ஏன்னா தேவன் இதைத்தான் விரும்புறார். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீதிமன்றுடைய கூடாரங்கள் ராஜாவின் ஜெயக்கம்பீர துணி இருக்கும். ராஜ்யத்தை தேடுறவர்களுக்கு தான் ராஜா யாருங்கிறது தெரியும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாவே இருப்போம். மற்ற நாட்களில் நம்ம தான் நம்ம வீட்டை ஆளுகை செய்வோம். அப்ப நான் ஆளுகை செய்யும் போது என் மனைவி ஒரு ஆளுகை, என் பிள்ளைங்க ஒரு ஆளுகை. ஆளுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொடி ஏற்றிக்கிட்டு இருக்கிறது வீட்டில். விட்டு கொடுத்துறாத புருஷனை முடிஞ்சு வச்சுக்க. மாமியாரும் சேர்ந்து கொடியேற்ற வேண்டியதான். இங்கிட்டு இல்லை மனைவியை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும்னு சொல்லி இங்கிட்டு ஆளுக்கு வீடு ஃபுல்லாக கொடி பறந்துக்கிட்டே இருக்கும். இயேசு ஒருத்தர் தான், அவர் ஒருத்தருக்காகத்தான் எல்லாமே. ஆகையினால தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவு தேவனிடத்துல இருந்து வந்தது, ராஜாவின் இடத்துல வந்தது. இனிமேல் இயேசுவை சாமி சாமின்னு சொல்லாதீங்க. இயேசு அவர் சாமியே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்து வந்துட்டதுனால சாமி அப்படின்னாலே நம்மளை அறியாமலே மதத்துக்குள்ள போயிடும் உள்ள. அவர் சாமி இல்லைங்க, அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அதனால தான் போன வாரத்தில் பார்த்தோம், அவர் எப்படிப்பட்ட தங்க பட்டணத்துக்குள்ள சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார், ராஜாவா இருக்கிறார், பொற்கிரீடங்களை தெரித்தவராக இருக்கிறார்.
ஒரு ராஜா வீட்டு பிள்ளை. அப்பதான் முதல்ல உங்களுக்கு அந்த உணர்வே வரும். இன்னும் ரட்சிக்கப்பட்ட அநேகர் பார்த்தீங்கன்னாக்க பன்னிகளோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன? தகப்பனை குறிச்ச அறிவில்லை. என் அப்பாவின் வீட்டில் வேலைக்காரர்கள் முதற்கொண்டு வயிறார திருப்தி அடைந்து இருக்கும் போது நான் ஏன் இப்படி வாழணும்? உதறி எந்திக்கணும். அப்பாவை குறிச்சதான ஒரு அறிவுல தான். கிறிஸ்தவம் அப்படிங்கிறது நீங்க ஏதோ ஒன்று செய்யறதுல இருந்து வரல. கிறிஸ்தவம் இயேசு ஒன்று செய்து முடித்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவு. அவர் யார்? ஓலை குடிசைக்குள்ள பிறந்தவன், ஒரு நாங்கள் 12 தரித்திரம் பிடிச்ச ஆட்களோடு அப்படி சேர்ந்துக்கிட்டு, அப்படியா? பூமியில மட்டும்தான், பூமியிலையும் அவர் சிலுவையில மட்டும்தான் அவர் தரித்திரராக இருந்தார். 12 குடும்பத்தை அவர் போஷிச்சிருக்கிறார். பணம் பைய தூக்கிட்டு போற, அந்த காலத்தில் பேங்கில் பணம் பைய தூக்கிட்டு போறதுக்கு ஒருத்தனை அபிஷியலாகவே வச்சிருந்தார். விளையாட்டு இல்லை. இயேசு அப்படின்னா அவர் அங்கேயும் ராஜா இங்கேயும் ராஜாவா இருக்கிறார். சப்ப ராஜ்யத்தை தேடுங்கள். அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ராஜ்யத்தை தேடுங்கள். வெளியில இதோ அங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது வராது. ஏன்னா அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ராஜ்யம் உங்கள் தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது. கண்ணீர், உபவாசம், ஏதோ ஒரு அனுதாபத்தை தேடி போறதில்ல. உங்கள் தகப்பன் யார் அப்படிங்கிற அறிவுக்காக தான் ஜெபம். உங்கள் தகப்பன் யாருங்கிறத அறிந்து கொள்வதற்காக தான் உபவாசம். உங்கள் தகப்பன் யாருங்கிறத அறிகிறதுக்கு தான் வேதம். வேதத்தை வாசிங்கன்னா ஆபிரகாம் தெரியக்கூடாது, ஆபிரகாமை நடத்தின என் தகப்பன் தெரியணும். ஈசாக்கு தெரியக்கூடாது. ஈசாக்கு பார்த்தீங்கன்னாக்க அன்னைக்கு 100 மடங்கு அறுவடை எடுத்தார். 100 மடங்கு அறுவடை எடுத்தார். ஈசாக்கு போட்டா வாங்கி தொங்க விடுறது இல்லை. ஈசாக்கை 100 மடங்கு விளையச் செய்த தேவனுடைய ஆசீர்வாதம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் தெரியணும். ஈசாக்கை பார்க்கும் போது தாவீது கோலியாத்தை அடிச்சாரு, அந்த மண்டவோடு கண்டுபிடிச்சாச்சு, அந்த கல்லும் கண்டுபிடிச்சாச்சு. தாவீதுக்கு ஒரு சிலை. தாவீதுக்கு சிலை இல்லை. தாவீதை சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதை இவ்வளவு பெரிய சீமானாக, இவ்வளவு பெரிய ஒரு ராஜாவாக மாற்றின தகப்பனுடைய கரம் தெரியணும். அதுல அந்த ராஜாவை குறித்து அறிகிற அறிவு. அப்ப தேவ ராஜ்யத்தினுடைய சித்தம் என்ன? இந்த ராஜ்யத்தில் நன்றாதான் இருந்து ஆகணும். தோல்வி எனக்குரியது இல்லை. எப்படி நான் ஜெயமா தெரியாது. ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன், ஜெயமாகத்தான் வாழ்ந்து ஆகணும். நான் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவனா எந்த பகுதியிலும் தோத்து போயிருக்க கூடாது. பிசாசுக்கு எந்த பகுதியிலும் தோல்வியை காட்டி சிரிக்க விடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடவுளை தேடுற ஜனங்கள் அதிகம் பேர். இந்தியா உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு, கடவுள் பயம் உள்ள நாடு. ஆகிய நடந்த 33 கோடி தேவர்கள் அப்படின்றாங்க. அர்த்தம் என்னன்னா, ஜனங்களுடைய இருதயம் தெய்வத்தை தேடிக்கிட்ட, தெய்வத்தை தேடக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயமா இருக்குது. அப்போ உலகம் தேடுறது நல்லது. எல்லாமே தங்கள் மதத்துக்கான தலைவர்களை தேடுற மாதிரியே இருக்குது, சாமியை தேடுற மாதிரியே இருக்குது. தெய்வத்தை தேடுறதில்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. நாம் ராஜ்யத்தை தேடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெய்வத்தை அல்ல. தெய்வம் ஏற்கனவே எனக்குள்ளாக இருக்கிறார். இருக்கிறவர் சொல்றார், என் ஆளுக உனக்குள்ள வந்துருச்சா? வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டியா? ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் எது மேன்மையா கருதப்படுது? தேவனுடைய ராஜ்யத்தில் எது மகிமை, எது பெரிதா கருதப்படுது? தேவனுடைய வார்த்தை பரலோகத்தில். அதுதான் இங்க பெரிய பொக்கிஷமா இருக்குது. யாருக்கும் அறியப்படாத வேறொரு நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. வார்த்தை என்பது அவருடைய நாமம். தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம், பேர் அது. அப்ப இங்க பொண்ணுக்கு பெரிய மதிப்பு, ஆனா பரலோகத்தில் மதிப்பே கிடையாது. ஆனா பரலோகம் எதை மதிக்குது? தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறதுனால என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். அப்ப கடவுளை கனம் பண்ண தெரியணும். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க பார்க்கறது. வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, அதனால நான் இப்படி வாழ போறேன். வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, அதனால எனக்கு இப்படி நடக்க போகுங்கிற விசுவாசிக்க போறேன். வார்த்தை இப்படி சொன்னதுனால என் பிள்ளை இப்படி இருக்க போறான்ங்கிறத விசுவாசிக்க போறேன். பரலோகம் அவனை கனப்படுத்துகிறதா இருக்கிறது, தேவ வார்த்தையின்படி வாழக்கூடிய மனுஷனை. அப்ப இன்னைக்கு உலகம் சாமியை தேடிட்டு இருக்கும்போது இந்த உலகத்துக்குள்ள இறங்கி வந்த சாமி சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, என் ஆளுகை தேடு, நான் உனக்குள்ள வரட்டும், கொஞ்சம் இருதயத்தை திறந்து கொடு, உன்னை நான் ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்யணும்னா அடிமைப்படுத்துறது இல்லை. ஏன்னா நீங்க வேற ஒரு காரியத்தில் இருக்கிறீங்க, வேறொரு
குறைவுலையும் தாழ்ச்சியிலையும் வேதனை வழியில் இருக்கும் பொழுது அங்கிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கி உனக்குள்ள நான் வச்சிருக்கிற ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நீடித்த ஆயுளை நான் தரணும்னா என் ராஜ்யம் உனக்குள்ள வந்தாகணும். அப்போ உங்க உள்ளம் திறக்கப்பட்டு இருக்குதா செக் பண்ணணும். திறக்கப்பட்டு இருக்குதுன்னா அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை இது சொல்லியிருக்கு, ஆகினால எனக்கு வேற எந்த சந்தேகம் இல்லை. வார்த்தை சொல்லியிருக்குமானால் அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். இல்லை அதில் பைபிளில் போட்டிருக்குது ஆனாலும் அப்படின்னு சொல்லி இந்த இழுக்கிற கேஸ் பார்த்தீங்கன்னா அது ராஜ்யம் தெரியாத கேஸ். போட்டிருக்குதுதான் ஆனால் பாருங்க அப்படின்னாலே இங்கே சொல்லி முடிஞ்சு அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, வார்த்தையை வாசிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. சூழ்நிலைன்னு வரும்போது அதில் இவங்களுக்கு வசதியாக இருக்குதா கீழ்ப்படுகிறதுக்கு, வசதியாக இருந்தால் அந்த வசனத்தை எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வசதியாக இல்லை அப்படின்னா போட்டிருக்குதுங்க ஆனால் தேவை இருக்குது இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்னும் ராஜ்யத்தை குறித்து அறிவில்லைன்னு அர்த்தம். அப்படித்தான் கடவுளுடைய ஆளுகை ஆட்சி தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்து வந்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஒரு பாவியினுடைய பிரச்சனை என்னன்னா தேவனை புறம்பே தள்ளிவிட்டது, தேவனுடைய ஆளுகையிலிருந்து தன்னை துண்டித்து கொண்டது. ஆதாம் செய்த பாவம் என்ன? கடவுளை தேடக்கூடிய இருதயம் இருந்தது, அதனாலதான் ஓடி எங்கேயும் போய் ஒன்னால ஒளியும் கூட முடியல. கூட்ட உடனே ஒளிஞ்சுக்கிட்டு நிர்வாணமா இருக்கிறனால ஒளிஞ்சுக்கிட்டு வரல. ஆனா உள்ளுக்குள்ள இப்ப ஆளுகை இழந்துட்டான். தேவன் அரசாளல, என்னை நானே ஆண்டுக்கிற ஆண்டவரே, ஏன் இஷ்டப்படி நான் வாழ்ந்துக்கிறேன்னு ஒரு மனுஷன் தெரியுறான் பாருங்க, அதனுடைய விளைவு தான் ரொம்ப மோசமானதா இருக்கும். தொழுவத்திலிருந்து ஒரு ஆடு அப்படி தப்பி போய் அப்படி காட்டில் அப்படி அலைஞ்சு திரியும் பொழுது அதனுடைய உணர்வுகளை புரிஞ்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். நேற்று வரைக்கும் என்னைய நடத்தின ஒரு மெய்ப்பன் தான். அந்த மெய்ப்பன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறைவும் இல்லை. காட்டு ஆடுக்கு எந்த காட்டு மிருகங்கள்கிட்ட இருந்தோம். என்ன சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எல்லாமே பச்சையா இருக்குது. கள்ளி செடியும் பச்சையாக தான் இருக்குது. தின்னுட்டு தெரியாது, ஆட்டுக்கு தெரியாது. அதனாலதான் ஒரு மெய்ப்பன் அவசியம். இன்னைக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அநேக சபைகள் இருக்குது, எல்லா சபையிலும் உறுப்பினர் அட்டையை போட்டு வச்சிடுறது. நான் இந்த சபைக்கு ஒரு மெம்பராக இருக்கிறேன், இந்த சபை கோபுரம் கட்டுறதுக்கு நானும் கொடுத்தேன், இந்த சபைக்கு ஃபேன் வாங்கி போட நானும் கொடுத்தேன். எல்லாருடைய அட்ரஸும் வாங்கி வச்சிருப்பார். ஃபோன் போட்டால் ஐயாவும் எடுத்து உடனே சொல்லுங்கன்றவாரு. அதனால இவங்களுக்கு என்ன பெருமை அப்படின்னா, ஓகே எல்லா சபைக்கும் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். மெய்ப்பன் இருக்காரா? அப்படி இல்லைன்னா காட்டாடு வர்றது போகிறதெல்லாம் நம்மளை அடிச்சுட்டு போயிடும். பிசாசனுடைய கரம் நம்ம மேலே இருந்துரும். ஆகையினால தான் மெய்ப்பன் தொழுவத்துக்குள்ள வச்சு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தான் ஒரு மெய்ப்பன் நடத்த முடியும். ஆகையினால தான் ஆண்டவர் சபையை கொடுத்தார். இந்த சபைக்கு இயேசுவே மெய்ப்பராக இருக்கிறார். ஆகையினால தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். காரணம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி தேவனுடைய சத்தம் அந்த இடத்துல வெளிப்பாடாக புறப்பட்டு வரும் பொழுது உங்க வாழ்க்கையை உயிரிழய பண்ணிடும். எத்தனை காலத்துக்கு இப்படி நான் தோத்து வாழ்க்கை முழுசும் பார்த்தீங்கன்னா சண்டையும் சச்சரவுலையும் தரித்திரத்திலையும் நான் வாழ்றது. அப்ப என்னை உண்டாக்கின தெய்வம் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏன் எனக்கு இன்னும் அந்த தெய்வத்துடைய கிருபை வரல, அருள் இல்லை? ஒருத்தரை பார்க்கும் போது எனக்கே பொறாமையா இருக்குதே, நானும் இவங்களை போல இருந்தோமே, இப்படி இருக்கிறதுக்கு தானே இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சோம், ஏன் என் வாழ்க்கை இப்படி இல்லை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவ ஆளுகை உங்களுக்குள்ள இருக்குதா? சில இடங்கள்ல முடியல, உட்கார முடியல, ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல. காரணம் என்ன? ஆளுகை இல்லை. ஏன்? நம்ம மனம் போன போக்கில் போயிட்டு. அதுக்கு பேர் தான் மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. தப்பான ஒரு வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறீங்க. மனம் திரும்புங்கள் அப்படின்னா உட்காந்து வருந்துறது இல்லை. வருந்துறது வேற, திரும்புறது வேற. வருந்துறதுங்கிறது உட்காந்து அழுகிறது, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ நான் கொலை பண்ணிட்டேனே, விபச்சாரம் பண்ணிட்டேனே, திருடிட்டேனேன்னு சொல்லி உட்காந்து அழுகிறது. மனம் வருந்துறதுனால தேவ ராஜ்யம் வராது, மனம் திரும்புறதுனால தான் வரும். திரும்புறதுங்கிறது வேற, வருந்துறது வேற. திரும்புறதுன்னா என்ன அர்த்தம்? இதுவரை நீங்க வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை, இதுவரை உங்க வாழ்க்கையை நடத்தின எல்லா விதமான பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், உங்க வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் எல்லாவற்றிலிருந்து டோட்டல் அப்படி திரும்பி ஆண்டவரே நான் அல்ல நீர், அதுக்கு பேர் தான் மனம் திரும்பும் பொழுது தேவ ராஜ்யம் உள்ள வருது. அப்ப மனுஷன் இந்த ராஜ்யத்தை இழக்கும் போது பாவம் உள்ள வருது. உள்ள வந்ததுனால இதுவரைக்கும் பொண்ணு விளைஞ்சுக்கிட்டு இருந்த ஏதேன் தோட்டம் இப்ப மனுஷனுக்கு முள்ள விளைய ஆரம்பிச்சிருச்சு. சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டான். காரணம் ராஜ்யம் இல்லாதது. எனக்கு நானே கடவுளா இருந்துக்கிறேன் இவன் சொல்லி தேவனை விட்டு விலகுறான். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் பொழுது பூமி முள்ள முளைப்பித்தது. அப்பதான் தரித்திரம் உள்ள வருது. ஆகையினாலதான் இங்க ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் பேசுறது என்னன்னா, எல்லாரும் பெரிய ஐஸ்வர்யவான்களா
எப்படி மாறுறது, இந்த கோழி முட்டை வளர்க்குறது எப்படி, முட்டையை எப்படி கோழியாக மாற்றுறது, அதை இந்த மார்க்கெட்டில் எப்படி விற்கிறது, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதை சொல்லித்தரல. அந்த ஐஸ்வர்யத்தை பேசலை. இது உள்ளுக்குள்ள உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறத தேவனுடைய வார்த்தை. தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வரும் பொழுது முட்டை, கோழி, மிருக ஜீவன்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுகிறத. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுனால உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்க கரத்தில் இருக்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டதா மாறும். ஆகையினாலதான் இது ஏதோ செமினார்ல உலக மனுஷங்கள்லாம் போடுறாங்களா, ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து, இது வானத்தை பூமி உண்டாக்கி இருக்கிற தேவனுடைய சத்தம். நான் தேவ ராஜ்யத்தை தேடும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த ராஜ்யம் இல்லாம உங்க வாழ்க்கையில செழிப்பு வாய்ப்பு இல்லை. ஆகையினாலதான் மதத்தை பிடிச்சிட்டு இருக்காதீங்க. நான் உபவாசம் போட்டேன், நான் முழங்காலில் நின்றுகிட்டு இருக்கிறேன், எங்க சபை அப்படி சபை, எங்க ஊழியர் அப்படி ஊழியர், எல்லாத்தையும் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு, ஆண்டவரே நீர் ராஜாவா இருக்கிறீர், உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளாக வந்திருக்குது. அந்த ராஜ்யத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது செழிப்பு தானா நடக்கிற ரிசல்ட். வாசிங்க மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல. யோவான் ஞானஸ்நானகன் தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, எல்லாரும் சொல்றாங்க, இப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். முக்கியமான ஒரு காரியத்தை இங்க நமக்கு காட்டுறாரு. சொன்ன உடனே எப்பயுமே பேதுரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துடுக்கான ஆளு, தப்புன்னு அவருக்கு தோன்றதெல்லாம் பேசிடுவாரு. 16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். ஏன், எதனால நீ பாக்கியவான்? கண்டுபிடிச்ச, இது நீ கண்டுபிடிச்சது இல்ல, என்னத்தை கண்டுபிடிச்ச, அதுதான் இங்க விஷயம். இயேசு ஞானஸ்நானம் எடுத்த யோர்தானை கண்டுபிடிச்சிட்டேன், எருசலேமை கண்டுபிடிச்சிட்டேன், பெத்லகேம்ல அந்த மாட்டு தொழுவத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுல கொஞ்ச நேரம் நான் படுத்து எஞ்சிட்டு வந்துட்டேன், என் பிள்ளையும் அதுல படுக்க போட்டு எஞ்சிட்டு வந்துட்டேன். அதனால யாரும் பாக்கியவான்கள் இல்ல. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு முழங்கால் போட்டு அந்த முட்டு அந்த குழி விழுந்து போயிருக்கு, அந்த குழிக்குள்ள ஏன் முட்டையும் வச்சு நானும் முழங்கால் போட்டு வந்துட்டேன், அதனால பாக்கியவான் இல்ல. எது இயேசு அப்படி உள்ள மகிழ்ந்து ஒண்ணு சொல்றாரு, களி கூர்ந்து ஒண்ணு சொல்றாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இன்சியலோட சொல்லியே சொல்றாரு. தரித்திரம் பிடிச்சிருக்கிற அந்த குடும்பத்துல பிறந்திருக்கிற ஒரு மீனவன் நீ பாக்கியவான். அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு பின்தங்கின ஒரு பகுதியில் இருந்து, ஒரு ஜாதியா இருக்கட்டும், உங்களுடைய சரியான ஒரு ஒரு குடும்பம் பின்னணி இல்லாம கூட இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த வெளிப்பாடு உனக்கு வருதா? என்ன வெளிப்பாடு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் சாமி இல்ல, குலதெய்வம் இல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜான்னு அர்த்தம். இயேசுவை ராஜான்கிற பார்க்கிற ஒரு பார்வை வந்தா இயேசு சொல்றார், அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப இயேசு உங்களுக்கு ராஜாவா தெரிகிறாரா? இல்ல, அந்த அங்க ஒரு சாமி, இங்க ஒரு சாமி, எனக்கு ஒரு சாமி, அதனால எல்லா சாமிக்கும் பக்கத்துல இவரையும் சாமியா வச்சு அவருக்கும் பூ போட்டுற வேண்டியது. கதம்பத்தை போட்டு வச்சுட்டு சாமி ஓகே என்னத்தையோ பண்ணு, ஏன்னா சொல்றாங்க இல்லையா, சிலர் யோவான் ஞானஸ்நானன்னாங்க, சிலர் எரேமியானாங்க, சிலர் எலியானாங்க. நீ என்னைய அந்த சாமி இந்த சாமி, ஓகே என்னையும் ஒரு சாமின்னு வச்சிருக்கிற, திருப்தி இல்லை. நீ என்ன யார் என்று சொல்லுகிறாய்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா மேசியான்னு அர்த்தம். மேசியான்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இந்த ராஜான்கிற வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு வருது. அந்த எப்படி வந்துச்சான்? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் இரத்தமும்னா எந்த ஸ்கூலும், எந்த யூனிவர்சிட்டி, எந்த காலேஜும் உங்களுக்கு இதை சொல்லி தராது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எங்கேயுமே இருக்காது. மாம்சம் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்.
இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு எங்கிருந்து வருதுன்னா தெய்வத்தினிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து வருகிறது. யாரு? இயேசு ராஜா. ஏன்னா ஏன் இது ரொம்ப முக்கியம் இந்த அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, அவருக்கு அப்பதான் மகிமை. இல்ல நீங்க மகிமை செலுத்தாம போனாலும் அவர் மகிமையில தான் இருக்கிறார். ஆனா எனக்கு என்ன இது லாபம்? அவரை ராஜான்னு அறியறதுனால அந்த வித்துக்கு நான் பிறந்திருக்கிறேன். என் வித்து, என்னைய குறிச்ச அறிவு இதெல்லாம். ஆகையினால அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார், நான் ராஜாவா இருக்கிறேன். கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னா கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ், எல்லா ராஜாக்களுக்கும் அவர் ராஜாவா இருக்கிறார். எவ்வளவு பெரிய வெளிச்சம் வேணும் தெரியுமா அதுக்கெல்லாம்? ஏன் அப்படின்னா, நான் ராஜாவா இல்லை அப்படின்னா நானே தரித்திரம் பிடிச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில கடனும் பஞ்சமும் வறுமை தாழ்ச்சியும் போயிட்டு இருக்கும் போது எனக்கு அவர் ராஜாவா இருக்கிறார்னா அது அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஆனா அவர் ராஜாவா தான் இருக்கிறார். வாழ்நாள் முழுசு நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், தோத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா அவர் ராஜாவா இருக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் நம்ம இப்படி இருக்கும் பொழுது அவர் ராஜாவா இருக்கிறார் அப்படிங்கிறது மேன்மை இல்லை. அதனாலதான் இந்த சத்தியத்தை மறைக்கிறதுக்கு சத்துரு பல காரியங்களை கொண்டான். நீ உபவாசம் போடுறியா போடு, அமாவாசை ஜபம் இருக்கிறியா இருந்துக்க, முழு ஜபம் இருக்கிறியா இருந்துக்க, ஃப்ளைட்ல ஏறி போய் வானத்து ஆகாயத்தின் அதிகாரப்பூர்வ போய் நீ சண்டை போடுறியா போட்டுக்க. ஆனா இயேசுவை மாத்திரம் ராஜான்னு அறிஞ்சிராத, தேவ ராஜ்யத்தை தேடிராத. அதனாலதான் மத்தேயு 13 பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தினுடைய வசனம் விதைக்கப்பட்ட உடனே சாத்தான் வந்து, அதனாலதான் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரொம்ப சீரியஸான காரியம். உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துறது. அடுத்து சொல்றாரு, இந்த வெளிப்பாடை பெற்றிருக்கிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தன் 18வது வசனம், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல், எந்த கல்? பேதுருவை படுக்க போட்டு ஆண்டவன் மேல கல்லை வச்சு சபையை கட்டிட்டாரு. அந்த சபையிலிருந்து வந்திருக்கிறது தான் நாங்க. அந்த கல்லுல, இந்த கல்லின் மேல். பேதுரு அப்படின்னாலே பாறை. அதாவது முந்தி நாணலா இருந்த மனுஷன், எங்கிட்ட மெஜாரிட்டி அங்கிட்டு சாஞ்சிருவாரு. ஆனா என்னைக்கு இவர் பேரை மாத்தி வச்சாரோ, இல்ல அப்படி சாஞ்சி இருக்காத, எனக்காக ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல அப்படி ஊண்டி நிக்கக்கூடிய ஒரு மனுஷனை அவனை மாத்திரேன்னு சொல்லி ஆண்டவர் பேரை மாத்தி விட்டார். சீமோன பேதுரு அப்படின்னார். இந்த கல்லின் மேல், எந்த கல்லின் மேல்? பேதுருவாகிய உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வெளிப்பாட்டின் மீது. என்ன வெளிப்பாடு உனக்கு கிடைச்சிருச்சு? இயேசுவை ராஜான்னு பார்க்கக்கூடிய வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. இந்த வெளிப்பாடு பெற்றவன் எனக்கு சபையை கட்டுகிறவனா இருக்கிறான். ஒருத்தன் ஒரு ஊழியத்தை காட்டணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்யணும்னா எப்படி வேலை செய்யறது? யாரை கொண்டு ஆண்டவர் வேலை செய்ய வைப்பார் அப்படின்னா, இயேசுவை ராஜாவாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. சாமியா இல்ல, குலதெய்வமா இல்ல, இயேசு நம்முடைய ராஜாவாக இருக்கிற. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என்னுடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மேசியாவாக இருக்கிறார். மற்ற எல்லாத்தையும் அழிச்சிருங்க. என்ன? இயேசு விடுதலையாக்குகிறார், இயேசு காயம் கட்டுகிறார், இயேசு என்னென்னமோ பண்றாரு. எல்லா பேர்லையும் ஊழியங்கள் வந்துருச்சு. ஆனா சபையினுடைய மையம் இயேசு ராஜாவாக இருக்கிறார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனை கொண்டு சொல்றாரு, சபையை கட்டுவேன். சபையை கட்டுவேன்னா ஏதோ ஒரு பில்டிங் இல்லை, சபைங்கிறது குடும்பங்களை கட்டுவேன். செதஞ்சு போய் சீரழிக்கப்பட்டு நம்பிக்கை இல்லாம, தொய்ந்து போய் நம்பிக்கை இல்லாம எந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா வாழவே முடியலன்னு நிக்கிறானே, அப்படிப்பட்ட ஆட்களை கட்டுகிற இடத்துக்கு பேர் தான் சபை. அப்ப அந்த சபைக்கு தேவையான வெளிச்சம் என்ன? இயேசு ராஜாவா இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னையில இருந்து இந்த ஆளுக உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். பயப்படாதீங்க. ஏன்னா உங்க ராஜா உங்களுக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இந்த ராஜா தான் உங்களுடைய உள்ளத்தை தட்டிக்கிட்டு இருக்கிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் உள்ள வந்து பிரவேசிப்பார். உள்ள அவர் வரும் பொழுது வந்து எதை நீங்க கொடுக்கிற ஒரு சேர்ல வந்து உட்கார்றதுக்காக வரல. கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம், ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளையை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போறாங்க. சேர் போட்டு டீயை கொடுத்தா டீ குடிச்சு அப்படி எஞ்சி வந்துருவாங்களா? உட்காந்துருக்கும் போது இப்படி பார்ப்பாங்கல்ல, என்னம்மா வீட்டை இப்படி வச்சிருக்கிற, கிச்சனை பாரு ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கிற, ஏன் துணியெல்லாம் இப்படி களைஞ்சு கிடக்குது, ஏம்மா கருத்து போயிட்ட,
ஏன் மெலிஞ்சு போயிட்ட கேட்குறாங்களா? கேட்குறாங்களா? ஒருவேளை நம்மளை அப்படி யாரும் அதான் திருன்னு முடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை யாரும் சரி ரைட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி வந்து அப்படி இருக்க மாட்டாராம். உள்ளே வந்தால் சும்மா நீங்கள் கொடுக்குற அந்த சேரில் உட்காந்துட்டு கொடுக்குற காப்பியை குடிச்சிட்டு போகிறதுக்காக உங்கள் இருதயத்துக்குள்ளே வரல, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரல. ஒரு தாய் அதாவது மற்றவங்க நல்லா இருக்கிறானோ நல்லா இல்லையோ, என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு சுயநலம் பிடிச்சிருக்கிற ஒரு தாயே அப்படி செய்யும் போது எல்லா ஜீவராசிகளையும் உண்டாக்கி எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு தெய்வம் உங்க ஒரு ஆளுக்காக உங்க வீட்டுக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தா சும்மா இருப்பாரா? அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையை அவன் அனுபவிப்பான். அதுக்கு தான் அவனுக்குள்ளே வர்றேன். கதவை திறந்து கொடு, நான் வரட்டும், உன்னைய நான் ஆளுகை செய்யணும். உன் வாழ்க்கையினுடைய எல்லா தரித்திரத்தில் இருந்தோம், குறைச்சல், வேதனை, வழிகள், நிம்மதி இல்லாம எல்லாவற்றையும் மாற்றி போடக்கூடிய வல்லமையை ராஜ்யத்துக்குள்ள இருக்கு. அதனாலதான் ராஜ்யத்தை தேடுங்க, இவை யாவும் உங்களுக்கு அதுல கூட கொடுக்கப்படும். அப்ப இயேசுதான் உங்கள் ராஜா அப்படின்னு சொல்லி இப்ப சொல்ல முடியுமா? முடியல. அப்படின்னா இந்த இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த வெளிப்பாடை பெற்றவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவனை கொண்டுதான் தேவன் தன்னுடைய காரியத்தை இந்த பூமியில நடத்தவே முடியும். ஆகையினாலதான் இந்த இயேசு வந்துட்டார், இந்த இயேசு வந்துட்டார், இப்ப வந்துட போறாரு. எத்தனை பேர் சொல்லிட்டுலாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஏன் இன்னும் வரல? எப்பதான் முடிவு வரும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்ட போது அப்பொழுது முடிவு வரும். அப்ப இந்த உலகத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது என் கையில இருக்குது, உங்க கைக்குள்ள இருக்குது. இயேசுனுடைய வருகை இப்ப யார் கைக்குள்ள இருக்கு? இயேசுனுடைய வருகை யார் கையில் இருக்குது? சும்மா தைரியமா சொல்லுங்க. இயேசுடைய வருகை யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. ஏன்? நாம் போய் சுவிசேஷம் இல்ல, ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜாவை பற்றின செய்தியை போய் பேசணும். சாகையினாலதான் இயேசுவை ராஜாவாக பார்க்கிறது. வாசிங்க. இப்படிப்பட்ட அந்த பார்வை வரும் பொழுது பணம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. 1 நாளாகமம் 29:1. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும். அரண்மனை யாருக்கு கட்டுவா? அரண்மனை யாருக்கு கட்டுவா? ராஜாவுக்கு. இதுதான் தாவீதை, சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாய் மாற்றி பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைத்தது. தொடர்ந்து வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, தேவ ஆலயம் கட்டுவதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை சேர்த்து வச்சிருக்கிறார். சாலமோன் கையில கொடுத்துட்டு போறதுக்காக சொல்றாரு, இன்னும் தேவையானாலும் நான் சேர்த்து வச்சிருக்கேன், எடுத்துக்கப்பான்றார். எப்ப இந்த இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் வந்ததுன்னா, இயேசுவை தெய்வத்தை ராஜாவாக பார்க்கும்போது வந்த பார்வை. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். சாமியா இல்ல, கடவுளா இல்ல. ஏன்னா அந்த வார்த்தைகளை நம்மளை பழைய அந்த மத எண்ணங்களுக்குள்ள கொண்டு போகுது. மாறாக இன்னைக்கு தெய்வம் என்னை எப்படி பார்க்கிறார்? ராஜாவின் பிள்ளையாக பார்க்கிறார். நான் அவரை எப்படி பார்க்கிறேன்? அப்ப ராஜ்யம் இல்லாம ஆசீர்வாதம் இல்ல. ராஜாவை குறித்த வெளிப்பாடு அவசியமா இருக்கிறது. 3வது பார்த்தீங்கன்னா மறுபிறப்பு. வாசிங்க. யோவான் 3:1 அந்த யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்திலே வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவனை இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பு ராஜ்யத்தினுடைய காரியத்தை அனுபவிக்க எனக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அனைவரும் நினைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு அப்படி பரலோகத்துக்கு போய் சேர்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவன்னா அவ்வளவுதான். இல்லை, மறுபிறப்பு அடையும் பொழுது என்ன நடக்கிறோம்னா, நான் தேவ ராஜ்யம் எனக்குள்ள உள்ள வர்றதுக்கு அது பெரிய ஒரு வாசலா இருக்குது. வெறுமனே ஏதோ பரலோகத்துக்கு போற அந்த நன்மை மாத்திரம் கிறிஸ்துவத்தில் இல்லை. அதை பார்க்கல மேன்மையான காரியங்கள். இன்னைக்கே நான் பரலோகத்தை இந்த பூமியில சுமந்தவனாக நடந்து திரி, தொழிலுக்கு போகும்போது தேவ ராஜ்யம் உள்ள வருது, குடும்பம் நடத்தும் போது தேவ ராஜ்யம் உள்ள வருது, படிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவ ராஜ்யத்தை சுமந்துகிட்டே காலேஜுக்குள்ள போறாங்க, வேலைக்கு போகும்பொழுது இந்த பூமியில வாழ்கிற எல்லா காரியங்களிலும்
ஒரு தேவ ராஜ்யத்தை சுமந்தவனாகவே. அதுக்கு ரொம்ப முக்கியம் மறுபிறப்பு. ஏன்னா வேறொரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்துக்கு நான் வர்றேன். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரம்னா இருளின் ராஜ்யத்திலிருந்து. மிந்தி நான் எங்க போறேனே எனக்கு தெரியாது. நான் விரும்பாத காரியத்தை நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் விரும்புகிற காரியத்தை செய்யறது என்கிட்ட ஒரு வல்லமில்லாத ஒரு ஆளா இருந்தேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்திலே இல்லை. அது வெறும் ஆசையாத்தான் இருக்குது. நல்லா வாழணும், என் குடும்பத்தை நல்லா நடத்தணும், செழிப்பா இருக்கணும், எல்லாரும் போல இந்த பூமியில் நானும் மரியாதைக்குரியவனா வாழன்ற ஆசை எனக்குள்ள இருந்தது. ஆனா அந்த ஆசை செயல் வடிவம் கொடுக்க முடியாத அளவுக்கு என்னை ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டே இருக்குது. என்னை செயல்வடம் கொடுக்க முடியாது, என்னை முடமாக்கிக்கிட்டே இருக்கு, என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும். அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்துக்கு பேர் தான் இருளின் ராஜ்யம். அதான் பிசாசினுடைய ராஜ்யம், பாவத்தினுடைய ஆளுகை. இப்ப இங்க இருந்து தமது குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்குள். அப்ப இங்க அது எதுவுமே இல்லை. இங்க வேற ஒரு காரியம் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்க வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. இது எல்லாமே பரலோகத்தில் போய் இல்லை. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பரலோகத்தில் போயிடுவேன், அங்கே என் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கணும். இந்த அழுகை நிரந்தரமா எங்கே துடைக்கப்படும் அப்படின்னா, செத்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே உங்க கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். அப்படிதான் நம்பிட்டாங்க. பரலோகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் ஏன் கண்ணீர் வடிப்பான்னு நினைக்கிறீங்க? பரலோகத்துக்குள்ள தான் போயிட்டானே, அப்பாடா வந்து சேர்ந்துட்டேன், சந்தோஷம் தானே வரணும். அங்கே போய் அழுகிறான். அந்த அழுக வேற. ஐயோ நான் எவ்வளோ பெரிய காரியங்களாம் நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேனே. அந்த லாசருக்கு அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் இந்நேரம் கெஞ்சிட்டு இருக்க மாட்டான். என்னை எப்படியாவது இந்த தூத்துக்குடிக்குள்ள அனுப்புங்களேன், இந்த தூத்துக்குடிக்குள்ள அந்த ஏஎஃப்டி சபைக்குள்ள என்னை எப்படியாவது என்னை கொண்டு போய் விட்டுருங்களேன், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவேனே, நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணனே சொல்லுவோம்ல. அந்த ஏழை லாசருவன் நீங்க மாறிடாதீங்க பரலோகத்துக்கு போய். அதனாலதான் வாரந்தோறும் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். கேட்கிற அந்த பொக்கிஷமான அந்த வெளிப்பாட்டின் அறிவு உள்ள வந்து உங்க வாழ்க்கையா மாறும் போது யார் எனக்கு எதிராக நிற்க முடியும்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று ஒரு ராஜா சொல்லி இருக்கிறார். தரித்திரம் பிடிச்ச இயேசு இல்ல, ஒரு ராஜா சொல்லி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் நான் தைரியம் கொண்டு. தைரியம் எப்போ வரும்? இந்த அடக்க வீட்டுக்கு போனா வர்றவங்க எல்லாரும் ஆறுதல் சொல்லுவாங்க. யாராவது ஆறுதல் அடைவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சொன்னது எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கோம். இவர் முந்தி போயிருக்கிறாரு, அடுத்து நம்ம எல்லாரும் போக போறோம், போய் அங்கே போய் பார்க்க போறோம், அழுகாத அழுகாதேன்னே சொல்லுவாங்க. அழுகிறவன் இப்ப இன்னும் அழுக ஆரம்பிச்சிடும். ஐயோ அடுத்து நானும் போக போறேன் நான். ஆனா எல்லா வீட்லையும் போய் சொல்ற ஒரே வார்த்தை, அதிகமா கேட்கிற இந்த வார்த்தை தான். ஒரு ராஜாவின் வார்த்தை அப்படி உள்ள வரும்பொழுது ஒரு தைரியம் வரும் பாருங்க. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. சொல்றது பக்கத்து வீட்டு ஆளா இருந்தா இது அக்கா என்னமோ சொல்றாங்க, ஏதோ ஆறுதலுக்கு சொல்றாங்கன்னு நினைப்போம். ஆனா ஒரு ராஜா வந்து சொல்லும் பொழுது அப்பாடான ஒரு நிம்மதி வரும் பாருங்க. ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் எனக்கு சகாயர். இந்த இழப்பை சரி செய்யக்கூடிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார், ராஜாவா இருக்கிறார். விசுவாசிங்க, இதெல்லாம் விசுவாசத்துல இருந்து வர்றது. அப்ப இயேசுவை ராஜாவாக பார்க்கும்போது இருளின் ராஜ்யத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், இருளின் ராஜ்யத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டு இயேசுவினுடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ளாக நான் இப்பொழுது இருக்கிறேன். இதுக்கு ஏத்த மாதிரி சிந்திக்க பழகுங்க. இங்க இருந்துட்டு பிசாசை பார்த்து பார்த்து பயப்படக்கூடாது. இந்த அங்கே அப்படி அடிச்சிருச்சேன், இங்க இப்படி பண்ணிருச்சேன், இங்க செய்வேன் அதை பண்ணிருச்சேன். நான் யார்? இங்க இங்க எந்த ஆளுகை கீழே நான் இருக்கிறேன்? தரித்திரம் எனக்குரியது இல்லை. அப்ப எப்படி மாறும்? எப்படி மாறும்? இது உங்க வேலை இல்லை. முதல்ல விசுவாசிக்க வேண்டியது, நான் தேவ ராஜ்யத்திற்கு கீழாக இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் இயேசு அப்படின்னாலே, அவர் ஆளுக அப்படின்னாலே, இயேசு ஒரு ஏழை, அந்த ஏழைக்கு தொண்டர்களாக இருக்கிறவங்க அவரை விட ஏழையா இருக்கணும். கலெக்டர்ல போட்டி வேற.
நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷத்துல நகையை கழட்டினீங்க? எனக்கு அந்த சத்தியம் தெரிஞ்சு நான் அந்த வெளிப்பாடுலாம் வந்து அந்த மகிமையெல்லாம் விளங்கி எனக்கு வர்றதுக்கு 3 வருஷம் ஆச்சு. நீங்க 3 வருஷத்துல கழட்டினீங்க, நான் ஒரே வருஷத்துல கழட்டிட்டேன். கலட்டுறதுல அவ்வளவு பெரிய மகிமை. ஏன்னா யாரை தேடி போயிருக்கிறாங்க அப்படின்னா ஏழைச்சாமி. அந்த சாமிக்கு கீழே இருக்கிற எல்லாரும் ஏழையா இருக்கிறதுல தான் மேன்மை. இயேசுவே கழுது மேல தான் நடந்து போனாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க ஊழியக்காரங்கெல்லாம் கார்ல போறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் அந்த இயேசுவோட ஏறி போற கழுதையே இன்னைக்கு நான் தான். பாருங்களேன், போட்டி எதுல வருதுன்னு நினைக்கிறீங்க? இயேசு கழுது மேல ஏறினாருன்னா அந்த கழுத குட்டியே நான் தான். உங்களை குனிய வச்சு அவர் ஏறி போனாருன்னா நினைச்சு பாருங்க அது எப்படி இருக்கும். இன்னைக்கு இயேசு வர்றாரு, கழுதையை தள்ளிட்டு ஆண்டவர் என் மேல ஏறுங்கன்னு அவர் உங்க மேல ஏறி போவார் நினைக்கிறீங்களா? இதுக்கு பேரு தாழ்மையா? முட்டாள்தனமான காரியத்தை அப்ப நினைச்சு பாருங்க. கழுதிக்காக ஜெபம் பண்ணி, கழுதைக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, கழுதைகளெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு, இயேசுவே இந்த கழுது மேல ஏறி போங்க, அதுக்கு நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி நானும் ஒரு கழுதியா நின்று போட்டி. எதுல போட்டி வரனே தெரியறது இல்ல. ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுட்டு கேட்கறதுக்கு ரொம்ப தாழ்மையா இருக்குது, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்கிறதுக்காகலாம் எடுத்து மாட்டிட முடியாது. எனக்குரியதா, அது எனக்கு தகுதியா? இன்னைக்கு என் தகப்பன் இந்த பூமியில வருவாரானால், ஓகே இன்னைக்கு கார் எதுவுமே இல்லை, கழுதுதான் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு என்ன செய்வாரு? அவர் மாத்திரம் உட்கார மாட்டாரு. முதல்ல என்ன ஏறி முதல்ல உட்கார விட்டுட்டு பின்னால ஏறிட்டு வா மகனே போவோம் அப்படின்னு சொல்லி பவனி வர வைப்பாரு ஒழிய, உங்களை குனிய வச்சு மேல ஏறி போறா இயேசு எனக்கு தேவையே இல்லை. எதுல போட்டி நடக்குதுன்னா கடவுளை ஏழ்மையை காட்டுறதுல போட்டி. அவர் ராஜா. அப்ப இன்னைக்கு நான் ராஜாவின் பிள்ளையா இருக்கிறேன். கழுதைன்னு சொல்லி கழுதை புத்தியிலே வந்துடக்கூடாது. ராஜாவின் பிள்ளையா இருக்கிறேன். இதெல்லாம் உணர்வு பூர்வமா ரத்தத்தில் எப்படி கலந்துடணும். எனக்கு எப்படி இப்படி நடக்க முடியும்? வரி கட்டு போனா அவருக்கு எப்படி வந்துச்சு பாருங்க கோபம். ராஜா வீட்டு பிள்ளையும் ராஜாவும் வரி கட்டுவானோ? அடுத்து இந்த ராஜ்யம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்னா தேவனுடைய வார்த்தையில தான் செயல்படுது. பிரசங்கி 8:2 ராஜாவின் கட்டளையை கை கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கிட்ட ஆணையின்படியே இதை செய். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. அவன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான். இதெல்லாம் எங்கே சொல்லப்படுதுன்னா, இயேசு ராஜாவா இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தில் நில்லுங்க, அவர் சாணத்தை விட்டு விலகிறதுக்கு துரிதப்படாதீங்க. அப்படின்னா நான் இங்கே இவரை போய் நான் என்ன கண்டுபிடிச்சேன், இவர்கிட்ட இருந்து நான் என்ன கிடைச்சிச்சு, அதனால நான் இனிமேல் அப்படி பண்ணி போடுவேன் இப்படி பண்ணி போடுவேன். அப்படி துரிதப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. உன் ஸ்தானத்தை விட்டு விலக துரிதப்பட, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் தனக்கு இஷ்டமானதெல்லாம் உங்க வாழ்க்கையில செய்வார். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. இது உலகத்தில் உள்ள ராஜாக்களுக்கு இல்ல, இயேசுவுக்கே. அவர் ராஜாவாய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஏன்னா அவர் வார்த்தையில தான் இயங்குகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தையில எங்க பழகிறது? உடம்பு சரியில்லாம இருக்குதா, உடம்பு வியாதிப்படுதா, டாக்டர் கைவிட்டாரா, ராஜா என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் வார்த்தையை எடுத்து அந்த வியாதிட்ட பேசுறது. என்னங்க வியாதிட்டெல்லாம் போய் பேச சொல்றீங்க? நம்ம வியாதியை பத்தி நிறைய பேசுறோம். தலை எப்படி வலிக்குது? தலை எப்படி வலிக்குது? கணன்னு வலிக்குது. காய்ச்சல் எப்படி அடிக்குது? குது குதுன்னு காய்ச்சல் அடிக்குது. நெஞ்சு எரியுது. இந்த எக்ஸ்ட்ராலாம் போட்டுலாம் வியாதியை பத்தி பேசுறோம்ல, ஏன் வியாதியை பார்த்து பேசுங்களேன். வியாதி பத்தி பேசுறதுல நமக்கு கொஞ்சம் கூட அதில் வெக்கம் இல்லை. அது எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. காய்ச்சல் வரும் பொழுது இயேசு பேதுருடைய மாமியாருடைய கையை பிடிச்சு குனிந்து காய்ச்சலை மாமியார் அல்ல, காய்ச்சலை கடிந்து கொண்டார். உடனே காய்ச்சல் அவளை விட்டு விலகி போயிற்று. காய்ச்சலுக்கு அதை கொண்டு வந்த வைரஸுக்கு இயேசுடைய சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை உங்க வாயிலிருந்து அனுப்புங்க. ராஜாவின் வார்த்தை எங்கேயும் அங்கே அதிகாரம் இருக்கு. தரித்திரத்தை பார்த்து, கடனை பார்த்து பேசுங்க. நான் கடன் வாங்காது இருப்பேன், நான் அநேக ஜாதிகளுக்கு
கடன் கொடுக்கிறவனா இருக்கிறேன். இது ராஜாவின் வார்த்தையா இருக்குது. இது நீங்க பேசும் பொழுதுதான் அந்த சூழ்நிலை உங்களுக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஒரு வட்டிக்கு யார் தருவான், அரை வட்டிக்கு யார் தருவான்னு சொல்லி அலையிற மாதிரி சாதாரண ஆட்களா இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ராஜாவினுடைய ஆளுகையில் இருக்கிறேன், நான் ராஜாவா இருக்கிறேன், நான் ராஜாவின் பிள்ளையா இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை எனக்குரியது இல்லை. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம். ஆகிய நடந்த தண்ணி திராட்சரசமா மாறுற இடத்துல பார்த்தீங்கன்னா மரியாள் பார்த்தீங்கன்னா நம்ம மரியாதை மதிக்கிறோம். மரியாளுக்கு நம்ம எதிரி கிடையாது, மரியாதை மதிக்கிறோம். ஏன்னா மரியாளுக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை புரிஞ்சிருந்தது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, வெறும் வெளியில வச்சிருக்கிற கால் கழுவுற அந்த கச்சாடியில தண்ணி நிரப்புங்க அப்படின்றார். ஏன்னா இங்க திராட்சை ரசம் குறைப்பட்டது. இயேசுவை அழைக்கும் பொழுது இயேசு வந்து உங்க வீட்டில் சாப்பிட்றதுக்காக வரல. இயேசுவை அழைக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையினுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனை நீங்க அழைக்கிறீங்க. அவர் உள்ள வந்தபோது நடந்த அற்புதம் என்னன்னா, கால் கழுவுறதுக்காக வச்சிருந்த அந்த தண்ணி, அந்த கச்சாடியில தண்ணியை ஊத்த சொல்லி அந்த தண்ணியை கொண்டு போய் இப்ப இலையில ஊத்த சொல்றார். நினைச்சு பாருங்க, அந்த குடும்பம், அதுவும் அந்த காலத்துல கல்யாண வீட்டுல சரியான சாப்பாடு கிடைக்கல, சரியா சோறு போடல அப்படின்னா வழக்கு சொல்லாவே மாறிடும். எப்ப எங்க போயிட்டு வர்ற, இந்த கல்யாணத்துல சோறு போடாதவன் இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு பின்னால ஒரு வேலை, அங்கே போயிட்டு வந்தோம். வாழ்க்கை முழுசும் சொல்லியே கொண்டுருவானு. அந்த திராட்சரசம் ஒண்ணும் இல்லாம தடவிட்டு இருந்தான்ல, அந்த அவன் வீட்டுக்கு பின்னால உள்ள வீட்டில் தான் நான் இடம் பார்த்துருக்கிறேன். வழக்கு சொல்லா போயிடும். எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அது? இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் செய்யறோம், முடியாத பட்சத்துக்கு எப்பா போ, அவ்வளவுதான் போ, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அனுப்பிடுறோம், நீ என்னன்னு சொல்லிட்டு போன்னு. அன்னைக்கு அது பெரிய கௌரவ பிரச்சனை, தன்மானம். இயேசு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொன்னார், தண்ணியை ஊத்துனாங்க, எடுத்துக்கொண்டு போய் பந்தியில ஊத்துனா இங்கே திராட்சை ரசமாய் மாறிற்று. வார்த்தை. இதே இது பேதுரு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒரு மீன் கூட கிடைக்கல, வெத்து வலைய அலசிக்கிட்டு இருக்கிற, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாத இருக்கும்போது இயேசு உன் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு அப்படின்னா, கடலை உண்டாக்கினவர், மீனை உண்டாக்கினவர், பேதுருவை உண்டாக்கின ராஜா சொல்லுகிறார். ராஜாவின் சத்தத்துக்கு கரையில் இருக்கிற அத்தனை மீனும் என்னைய பிடிச்சுக்கன்னு சொல்லி, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேதுரு தேவனால் பிடிக்கப்படுறான். மிந்தி ஒரு மீன் கிடைச்சிடாதா, அலைஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்குள்ள வார்த்தை ராஜ்யம் உள்ள வர ஆரம்பிக்குது. இதை பேதுரு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடியில பார்த்தா, வெறும் சொற்ப மீனுக்கு பின்னால தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், கடலுக்கு பின்னால தெரிஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவானாய் மாற பண்ணுகிறார். எப்படி? நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவள ஆக்குறேன்னு சொல்லி. மனிதர்களை பிடிக்கிறோன்னா இப்படி கிழிஞ்ச செருப்பை மாட்டிக்கிட்டு, கிழிஞ்ச சட்டையை மாட்டிக்கிட்டு இப்படி வீடு வீடாக போயிட்டு வந்து இதை தர்மம் எடுத்த ஆள் இல்லை. அப்படி ஒரு ஊழியக்காரர் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு பிரசங்கம் பண்றாரு, வார்த்தையிலிருந்து ராஜ்யம் உள்ள வருது, ராஜ்யத்தினுடைய வார்த்தையை பேசுறாரு. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். பேதுருடைய பொருளாதார நிலை என்னவா இருந்தது? எல்லோரும் தங்கள் ஆஸ்திகளை விற்று கீழே கொண்டு வந்து வச்சான். இங்கே தான் இருக்கணும், எங்கேயோ இருக்கிறது இல்லை. பணம் பாவங்க, பணம் தன்னை உடையவர்களை கொள்ளுங்க, பணம் அதுங்க இதுங்கன்றதெல்லாம் இல்லை. பணம் இந்த உலகத்தில் இல்லை, என்கிட்ட இருக்கணும். ஆனால் என்கிட்ட எங்கே இருக்கணும்? காலுக்கு கீழே. இங்கே வச்சிடாத, இங்கே கொண்டு வந்து சொறி வச்சுட்டு போறதுல இல்லை. இங்கே வானத்தையும் பூமி உண்டாக்கி இருக்கிற ராஜாதி ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு நான் வேலைக்காரனா இருக்கிறேன். எனக்கு பணம் எல்லாம் என் காலுக்கு கீழே இருக்கணும். பணம் இருக்கணும், ஆனால் எங்கே இருக்கணும்னா கீழே இருக்கணும். 500 ரூபா வர்ற இடத்துல கூட ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னா தலகால புரியாமல் ஆடுறோம் அப்படின்னா ராஜ்யத்தை குறித்து அறிவு இல்லை, அது ராஜ்யத்தினுடைய ஐஸ்வர்யமே இல்லை. ராஜா இருக்கிறார், இருதயத்துக்குள்ள ராஜா இருக்கணும். எவனை கெடுக்கலாம், எவனை அழிக்கலாம், எவன் சொத்தை பறிக்கலாம், இது எல்லாமே இப்படி சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்கல்ல. கரெக்டாக இடம் பார்த்து, கரெக்டாக அட்ரஸ்லாம் பார்த்து கரெக்டாக வந்து சேரும். ஆமே, எங்கே வந்து சேரும்? நம்ம இடத்துல வந்து சேரும். ராஜாவை மட்டும் பாருங்க, எப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்கும். உங்க வாயை திறந்து நீங்களே சொல்லுவீங்க பாருங்க, நான் எதிர்பாராத காரியம் எனக்கு நடந்தது, இப்படிலாம் நடக்குமா,
ஏன்னா பேதுரு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மீன்களை பிடித்தான், ஆச்சரியப்பட்டு போனானா. ஸோ அப்படிப்பட்ட ஆச்சரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். காரணம், இந்த உலகத்தை உண்டாக்கின ராஜா, ஐஸ்வர்யத்தை உண்டாக்கின ராஜா உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அவருக்காக நம்ம வாழ அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளாக இருந்து வேலை செய்யட்டும், தரித்திரம் பிடிச்சிருக்கிற இந்த உலகத்துக்கு நம்முடைய ராஜ்யத்தை என் மூலமாக வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமா ஆண்டவர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பின் ஆண்டவரே ராஜ்யத்தினுடைய செய்தி ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்பட்டதாக இருக்கிறது. கேட்ட நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறார்களே. இயேசுவை ராஜாவாய் பார்க்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை கொண்டு நீருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்கிற தெய்வம் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மையின்படி, உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறுவதாக சத்துருடைய கரங்கள் எல்லாம் நீங்களாக்க ஒரு வாழ்வுக்காய் நீர் அழைத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகள் தங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகை செய்யும்படி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்கிறீர். அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.